நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர் அது மாதிரி உங்களை மாதிரி நிபுணர்கள் வந்து ட்ரேடிங்கை விட முதலீடுக்கு நீங்க செல்லுங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப இறங்கு முகமா இருக்கிறதுனால இது ஒரு நல்ல தருணம் இல்லையா அவங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ள வரத்துக்கு? இல்ல இறங்கு முகம் நம்ம வந்து ஃபர்தரா மறுபடியும் டவுன் சைட் டார்கெட் வச்சுட்டு இருக்கும்போது முதலீட்டுக்கு ஏற்றதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ அந்த சப்போர்ட் லெவல் வருது, இப்போ இப்போதைக்கு டார்கெட் வந்து 5350 சொல்லியிருக்கோம். அந்த லெவல் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்றத பத்தி யோசிக்கணும். ஸோ அப்பவும் என்ன வால்யூம் கூட பிரேக் அவுட் ஆகுது என்னன்றத பொறுத்து. இப்போ வந்து முதலீடு பண்றதுன்றது வந்து எப்படின்னா இறங்கணும்னு ஓரளவுக்கு தெரிஞ்சு நம்ம அதில் போய் வாங்கினா இறங்கும்போது நம்ம அந்த லாஸை சஃபர் பண்ணணும், இல்லை அந்த டென்ஷன் நமக்கு இருக்க தான் செய்யும். ஸோ ஏறுமுகம் தான் நம்ம ஏற்கனவே போன ப்ரோக்ராம்ல சொன்ன மாதிரி 5724க்கு மேல மார்க்கெட் 3 நாள் சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் பண்ணாதான் மார்க்கெட் புல்லிஷ்னு சொல்லியிருக்கிற மாதிரி. அதுக்கு மேல போச்சுன்னா நம்ம முதலீடு பண்ணலாம், ஏற்றத்தை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். சப்போஸ் இறங்கன்றதுக்காக வெயிட் பண்ணி நம்ம ஏறிச்சுன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுக்கு மேல ஏறும்போது அது புல்லிஷ்னஸ் இருக்குமோ அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல இறங்கும்போது இல்லை இன் பிட்வீன்ல எங்கேயும் நம்ம வந்து சஃபர் ஆக வேண்டாம் இன்வெஸ்ட் பண்ணின்றதான் நம்மளோட